ட்ரெஸ் சூப்பர், ஹேர் ஸ்டைல் சூப்பர். தேங்க்யூ. நான் அப்புறமா 2 கிலோ மிக்சர் பாக்கெட் வாங்கி தரேன். காரா உண்டி ஹாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரியா? காரா பூந்தினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? காரா உண்டினா எனக்கு உசுறு. ஒரு லாரி ஃபுல்லா காரா பூந்திய நாளைக்கு வர வைக்கிறேன். தேங்க்ஸ். என் வீட்டுக்கார கூட எனக்கு இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தது இல்ல. அவன் கடுகு நான் இட்டு போனவன், நீ கவலைப்படாத. இதுனா இது 4 அடி வய மாசி நின்னுக்குதா? ஏய் என்ன பண்ணுகிறா? சும்மா தான் நின்று இருக்கிறேன். மூஞ்ச போற மரங்களுக்குதா? ஏய் இதுனா இது கவர் ஃபுல்லா? அப்பலாம் தெரியுது. யாரு உனக்கு வாங்கி கொடுத்தது இவ்வளோ? நீ தான் வாங்கி தர மாட்டே, அதை வாங்கி தந்தவங்கள சொல்லணுமா? வாங்கி தந்தவங்கள சொல்லணுமா? ஏய் வா மூத்து, நல்லா இருக்குதா? எப்படி இருக்கிற? வேலை எப்படி போகுதா? அது போட்டுக்கிட்டா நபல் மாட்டி யார் வாங்கி கொடுத்ததா? இல்ல கறி போயிருந்தான், சரி சாப்பிடுன்னு தான் வேணாம்தான். டேய் இதனோட அக்கா போறாக்குதா? யாருக்காக வாங்கி தரத்தா? நீ தான் வாங்கி வந்து கொடுக்க மாட்டே, வாங்கிட்டு கொடுக்குறவங்களே ஏன் அப்படி சொல்ற? உன்னை விட்டு நான் ஓமாந்தர் ஹாஸ்பிட்டல் போய் பத்துப்பேன். வச்சிருவியா? எங்க அண்ணன் தம்பிங்க ஒன்று சும்மா விட்டுருவாங்களா? ஆஹா இது சரிப்பட்டு வராது. டேய் இங்க வாடா. டேய் முத்தியா, சின்ன விஷயம் ஏன்டா பெருசா இருக்கிறா? எதுடா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? என் பொண்டாட்டி கப்பல் மாட்டி வாங்கி கொடுத்துக்கிற, இது சின்ன விஷயமா? எங்க இந்த ஆளை காணோம்? யோ வெளியே என்னையா பண்ற? சம்மத்தான் நின்னுங்கிற, நீ போ நான் வரேன். இன்னும் எப்படி இழிக்கிற? புதுசா இருக்கு. ஏமா எது வீட்டுக்காரமா? உங்க வீட்டுக்கார பண்ற அலும்பு பாத்தியா? சும்மா யாருனே சொல்லிட்டு இருக்க. கொம்னரு. ஐயோ மாட்டியும். யோ என்னையா பண்ண? ஒன்னும் இல்ல, அவன் எதுவும் சும்மா விளையாட்டுக்கு பேசுறான், நீ உள்ள போயா? நாடா விளையாட்டுக்கு பேசுறான். ஐயோ வரானு, நான் போன் போறான்னு தெரியலையே. என்னங்க பண்ணாரு இவரு? அவன் என் பொண்டாட்டி தானே. ஆமா, உங்களுக்கு என்ன சந்தேகமா? சொல்றத ஒழுங்கா கேள்வி, மக்கு மாரி கேட்காத கேள்வி. முத்த போ முத்த, அது ஒரு பெரிய விஷயம் வந்து பேசுங்கிற பாரு. யோ கம்னரியா, ஏப்பா நீ சொல்லுப்பா. நாட்ட சொல்றதா? அங்க போய் அது கையில என்ன வச்சுங்குதுன்னு. அப்பளம் பாக்கெட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்துக்கிறானா? உலக அதையும் வாங்கி கொடுக்க போகுது. என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்துக்கிறான் ஒரு பண்டலு. ஐயோ போட்டு ஊத்துறானு. யோ என்ன இது? ஏமா இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்டுட்டு கிடக்குற? உன் வீட்டுக்கார ரொம்ப நல்லவருமா. வாடி, என் வீட்டுக்கார கரெக்ட் பண்ணலாம் பாக்குறியா? வாய் அடக்கி பேச. என்ன பேசுற நீ? கதை தானே கேக்குதா? அவன் அப்பளம் வாங்கி கொடுத்தா நீ தூண்டுற? நீ வாங்கி கொடுத்தா அந்த ஆளு வாங்கி கொடுக்கறத ஏன் வாங்க போற? இதெல்லாம் ஒரு பதில் அடியா? இதெல்லாம் ஒரு பதிலா? கொஞ்சமா துண்ணா பரவாயில்ல. முத்து வளர திட்டாத. வளரா? டேய் நான் கூட அப்படி சொல்லி சொன்னதுலடா, நீ சொல்ற. வளருன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்குது. நீ இது வரைக்கும் அப்படி கூட்டு இருக்கிறியா? பாத்தியாமா இது சேஷ்டியா? இது கேட்டு நீ சொமாக்குறா? உன் பொண்டாட்டியே இவனையும் உடச்சா சரியா போகுது. என்ன தங்கச்சி பிள்ளை கூட்டம்? என்ன தங்கச்சி, என்ன விஷயம்? வானா நல்ல நேரத்துக்கு வந்தேன்னா இந்த ஆளு அந்த பொம்பளைக்கு அப்பளம் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கானா? மாப்பிள்ள என்ன இது? என்னடா இது? இதுக்கான கறி கொடுத்த தங்கச்சி உனக்கு? சும்மா அப்பளம் மரத்துன்னு வாங்கி கொடுத்தான், அது போய் இப்படி கத்துறீங்களா? உனக்கு பாத்துக்கிறேன்டா. ஏமா அவன் தான் வாங்கி கொடுத்தான், உனக்கு அறிவு இல்ல? யோ உலக மாதிரி பேசாதயா. அப்பளம் பாக்கெட் தின்றது தானே வாங்கின. என்ன சொல்லி கூட்டல வீட்டுக்காரங்க அவனுக்கு காது மேல கொடுத்து வச்சுக்கா, காவா கொம்பல போய் மாட்டிக்குவான். கூட நானா வேணா நான் சொல்றேன். எங்க இருக்கிறான் அவன்? எங்க இருக்கிறான் அந்த கம்யூனிட்டி பையன்? அண்ணா இங்க பாருண்ணா. இது நாம இதா ஏதோ செந்தில் சேலை மாதிரி இருக்குதா? இவ்வளவு அகலமா இருக்குதாமா? எதனா கோயில் கிளி செஞ்சு வச்சுக்கிறாங்களா? அண்ணா நீ ஏதோ சொல்லிட்டு இருக்காதண்ணா. அந்த பொம்பளோட வீட்டுக்கு தானே. நான் ரவுண்ட் இருப்பான்னு பார்த்தாக்கா இவ்வளவு அகலங்கிறான். நீ ஏப்பா அந்த அம்மாவோட வீட்டுக்காரு? என்னதான் ஆச்சு? மத்துல கவ கொம்பல மாட்டுறவனியா? மாட்டுறா மாட்டு. ஏப்பா ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிச்சுக்கா. உன் பொண்டாடி பண்றது நல்லா இருக்குதா? ஏண்டா வாங்கி கொடுத்து இவன் எப்படி வாங்கி கொடுக்கலாம்? அது முதல்ல கேள்றா. அவனை கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லு. உன் பொண்டாடி பண்றது கரெக்டா தப்பா? பாத்துடி கண்டெல்லாம் கேள்வி கேட்கற ஆளுக்கு வச்சிட்டா. ஒரு அப்பளம் பாக்கெட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் தேவையா? ஏமா வீட்டுக்காரன் வாங்கி தான் தூணுமா? அவன் என் தங்கச்சி வீட்டுக்காரன், அவன் வாங்கி கொடுத்தா நீ ஏமா தூணுவ? இந்தா ஒரு பாக்கெட். இங்க தானே கத்திட்டு இருக்கிற. இந்தா கொடுப்பாங்களா? எங்கடா வாங்கின மச்சான்? டேய் அண்ணா அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு எங்க வாங்கணும்னு கேக்குறேன். இருமா, உனக்காக தானே இவ்வளவு பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அண்ணன் யாருக்காகமா வாங்குறேன்? உனக்காக தானே. நாசமா போனனுங்க. உனக்கு கேக்குற மாதிரி தெரியலையா? டேய் மாமங்கிட்ட சொல்லி நல்ல பொண்ணா பாக்குறேன்னா? சரிம்மா, ஜோதியாங்களா அக்காவும் மாமாவும்? அம்மா மாமா இந்த ஆளால எவ்வளவு சண்டை பாருமா. என்னடி அப்பளம் இவ்வளவு இருக்குது? அவர் வாங்கி தந்தாருமா. ஆமா அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கிற தம்பி. இப்படின்னு தெரிஞ்சா என் பொண்ணா அப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பனே. பேசுறா பாரு இவ்வளவு மாமியாரா? ஏ கேள்வியா என்ன பேசுறா? மாப்பிள்ள நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? சாரி மாப்பிள்ள நான் பாக்கல. அப்படியே நடிப்ப. இவன் அப்பளம் வாங்கி தரேன், உன் பொண்ணு வாங்கி துண்டு, இதெல்லாம் கேட்க மாட்டியா? வளர்ற பொண்ணு துருட்ட மாப்பிள்ள, அதெல்லாம் போய் ஏன் கேட்க சொல்ற? சே இந்த குடும்பத்தை போய் பொண்ணை காட்டணும் பாரு. மாமா அம்மா முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க கூட்டின்னு வந்துச்சு. இருற மாப்பிள்ள கோபமாக்குறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலாம். என்ன தம்பி என்ன விஷயம்? சொல்றதுக்கே வெக்கமா இருக்குக்கா, அம்மாவே சொல்ல கேள. வைக்கலாம் போறேன் தம்பி. என்னம்மா என்ன விஷயம்? மாப்பிள்ள கிட்ட சொல்லி தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லண்டி. பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு உன் பொண்ணை கூட்டின்னு போ முதல்ல. முத்தியா சின்ன விஷயம், இது போய் ஓவரா பண்ற. டேய் எதுடா சின்ன விஷயம்? ஆனா இதெல்லாம் நல்லா இல்ல. அநியாயம் பண்றீங்களா?
மாமா உனக்கு வருத்தமா இருக்கா? நான் வேணா ஒரு யோசனை சொல்லிட்டா? என்ன யோசனைடா? இப்போ அக்கா வந்து அவர் அப்பளம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி தானே நீ கோச்சிங்க. ஆமா. நீ என்ன பண்ண, அவங்க ஒய்ஃபுக்கு அப்பளம் வாங்கி கொடு. பதிலுக்கு பதிலு சரியா போச்சுல்ல? மாப்பிள புத்திசாலி புள்ள இல்ல என் புள்ள. என்னமா இதுவும் நல்ல யோசனை தான் இருக்குது. நீ என்ன சொல்ற? நீ என்ன நான் சொல்றேன்? அதான் சொல்றேன், நல்ல யோசனை இருக்குதுன்னு. அதான் நீ என்ன நான் சொல்றேன்? அதான் சொல்றேன்மா, நல்ல யோசனை தான் இருக்குதுன்னு. சரி நீ என்ன நான் சொல்றேன்? அதான் சொல்றேன்மா, 25 வாட்டி சொல்றேன். நல்ல யோசனை இருக்குது, நல்ல யோசனை இருக்குது, நல்ல யோசனை இருக்குது. இது தெரிஞ்சு பேசுதுங்களா தெரியாம பேசுதுங்களா ஒண்ணுமே புரியலையா? முத்த சம்மதம் ஆயிட்டாங்க முத்த. நான் பொண்டாடி வாங்கி கொடுத்தாம இருக்கேன், பொண்டாடி வாங்கி கொடுத்து பதில் சரியா போச்சு. ஆமாங்க, அவர் உங்க பொண்டாட்டி வாங்கி கொடுத்த போல அப்பளம் போயிட்டு எனக்கு ஒரு பண்டல் வாங்கி கொடுத்துருங்க. புரியுதா? சின்ன அப்பளமா வாங்கி கொடு. அடி டைனோசர் முஞ்சியா, சின்ன அப்பளம் வாங்கி தரணுமா? மாப்பிள அதெல்லாம் விடு மாப்பிள. உங்க மச்சானுக்கு நல்ல பொண்ணா பாரு மாப்பிள. பாக்குறாங்க, வெங்காயத்துல பாக்குறாங்க. எங்க உங்க வீட்டுக்காரன்? மாமா அப்பா வீட்டுல விட்டு வந்துட்டோம் நாங்க. வீட்டுல விட்டு வந்துட்டீங்களா இல்ல அவனே ஊர் மேல விட்டானா? ஒரு மாமனார் இப்படி எல்லாம் பேசலாமா மாப்பிள? மானம் கட்டுவேன். மூஞ்சில மயிலம்மா ஒட்டி தானே இதை கல்யாணம் பண்ணி வச்சானுக்கு. நீ இனிமே வெள்ளையா இருக்க மாதிரி இப்படி பீத்திக்கிற. நீயும் என் கலர் தான். ஏய் செமையா நடிக்கிறேன் நீ. எந்த ஊருனியா? எங்க அம்மா ஒரு கோட்டைபுரம், எங்க அப்பா ஒரு வெத்தலை குண்டு. அப்பா ஊரு வெத்தலை குண்டா? வெத்தலை குண்டா யார் பொண்ணுனியா? வைத்தீஸ்வரன் எங்க அப்பா. ஊர்ல யாரு கிட்டவும் சொல்லுவாங்க. 5-10 வைத்தியர் பொண்ணானியா? அடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. டே நம்ம அப்பா பத்தி தெரிஞ்சிருக்குடா. அவனை பத்தி தெரியாது இருக்குமா? இத்து போன ஈத்துறாவன் என் பாக்கெட்ல 100 ரூபாய் திரும்பி வந்துச்சு. வயசெல்லாம் ஏன்பா பேசின்னு இருக்கிற? உன் புருஷனை பத்தி பேசினா அப்படி கடுக்குதா? மாப்பிள தங்கமான மனசு மாப்பிள எங்க வீட்டுக்காரு. அவனை போய் தங்கமான மனுஷன் சொல்லாத, எனக்கு சமாக்கா வருது. வராம்பேர் வராம்பேர். அவங்க சீக்கிரம் விட்டு வந்துட்டாங்களா? அதெல்லாம் இருக்கட்டமா. என்னம்மா இது அப்பளம் பேக்கெட்டா? குடு 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 குடு. இந்தாப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு இதெல்லாம் துண்ணு? வந்தவனே ஆளியறாம்பர் அப்பளத்துக்கு. இவெல்லாம் எனக்கு மாமனாராம். போகும்போது ஒரு 10 பேக்கெட் குத்துருமா? அவருதான்ப்பா வாங்கி கொடுத்தாரு. தம்பி என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு 20 பேக்கெட் வாங்கி தரேன். வாங்கி சென்டா போச்சு. யோ உன் மாப்பிள்ள எங்கிறியா? ஏய் மாப்பிள்ளை உனக்கு போனா 20 பேக்கெட் வாங்கி தர சொல்றேன். ஏய் என்ன தெரியுதா? யாருப்பா நீ? வெத்தலை குண்ட குமாரசாமி வீட்டு பையன். 100 ரூபாய் ஆட்டி போட்டு வாங்க ஞாபகம் இல்ல? ஓஹோ தம்பி நீயா? ஒரு அப்பளம் துண்டு சாப்பிடு. ஏய் என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் அவன். என்னை ஏமாத்துற மாதிரி அவர் ஏமாத்த பாக்குறியா? எப்பா வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாதப்பா. மாமா எனக்கு பொண்ணு பார்த்தாரு சொல்லுப்பா. அதெல்லாம் முச்சிடலாம்டா. மாப்பிள்ளை முச்சிடு. நேரத்தை முடிச்சுடா. சேட்டை வந்து முடிச்சுடுன்றா. உன்னதான்டா முடிக்கணும். ஏப்பா மாமாவை போய் இப்படி சொல்லியாப்பா? டே அவன் உனக்கு மாமா எனக்கு மாமாடா. நீ மாமான்ற. குடு மாப்பிள்ளை, எனக்கு 2 மாப்பிள்ளையா இருக்கட்டா. இந்த சண்டை எல்லாம் நிறுத்துங்க. எனக்கு எப்பயும் அப்பளம் வாங்கிட்டு வாங்கி தருவேன். டோபே நான் உனக்கு அப்பல் மாதிரி தர மாட்டான். இதுவும் எங்க வீட்டுக்கு வரத்தா இல்ல. நான் சனியா சாப்பிடுறேன். எப்பா இருந்தே இல்லைன்னு போயிட்டான். இனிமே நம்ம ஆட்டம் தான். ஏமா என்ன போயிட்டாரு அவரு? உரிய இந்த அப்பளம் வாங்கி தர வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஏமா ஏன் கல்யாணம்? இருடா புது மாமா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நான் பண்ணி வைக்கிறேன் கவலைப்படாதீங்க. என்ன நடக்குதுன்னு புரியுதா? எனக்கும் ஒன்னும் புரியலையா? என்னதான் நடக்குதுங்க? உன் தங்கச்சியை கூட்டுன்னு வீட்டுக்கு போ. என்னது? என் தங்கச்சி கூட்டு வீட்டுக்கு போகணுமா? அண்ணா என்ன இதெல்லாம்? இருமா அதான் பேசிக்கிறல்ல. இங்க பாருங்க, எங்க அக்காவுக்கும் இவரை பிடிச்சு போச்சு, இவருக்கும் எங்க அக்காவை பிடிச்சு போச்சு. நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏய் என்னடா பேசுற? அவனோட பொண்டாட்டி ஆயிட்ட. அவருக்குதான் பிடிக்கலையா? அப்புறம் என்ன பொண்டாட்டி? என்னம்மா இப்படி சொல்றாங்க? தெரியலண்ணா. என்னன்னா இது? கபர் அவன் கூட இருந்தா இரு, இல்ல கிளம்பினே இரு. மெஜாரிட்டி நாங்க தான் அதிகம். தங்கச்சா உண்மையிலே மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கான். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ தானே சொல்லணும். சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்ல. போ வெளியில எல்லாரும் வாங்க வாங்க. ஐ புது மாமா. அண்ணா என்ன இது? புதுசு வந்துச்சு, பாயசம் வந்துட்டான். வா எப்படின்னா தேடி வருவான். திடீர்னு வர சொன்னாக்கா எங்க போய் போவேன்? 2 நாளைக்கு வீட்டு பக்கம் வரக்கூடாது. எப்பா நான் கஞ்சமானா நான் வீட பூட்டி எங்க போற பழுகுதா? அது ஒண்ணு இல்லடா, எங்க சொந்தக்கார ஊர்ல இருந்து வராங்க, அதனால வெளியே போறேன். சொந்தக்காரங்க வராங்கன்ற நீ வெளியே போறன்ற ஒண்ணுமே புரியலையா? அதெல்லாம் உனக்கு புரியாத. 2 நாளைக்கு வீட்டு பக்கம் வராத, நான் இருக்க மாட்டேன். எங்க போறா? என்னடா குறுக்க கேள்வி கேட்கிறான்? நான் எங்கடா போறேன்? இப்ப என்ன இருக்கா? ஏதோ பெருசா மாறிக்கிறா சொல்லுயா? டேய் ஒன்னே மாறிக்கலடா, உன் விஷயம் தெரியாதா? நீ போயாண்டா. எது மாறிக்கிறான சப்பவாயா? ரொம்ப தொலை ஊத்துக்கிறான். நான் தான் பண்றேன்னு ஒளிஞ்சிருந்து பாக்கலாம். என்ன பண்றான் இவன்? ஐயோ வரானே மஞ்சனுக்கு தெரியாது. எப்பா என்னப்பா பண்றான்? யோ எப்படியா கண்டுபிடிச்சா? இதோ உடம்பு ரவுண்டுக்குதா, நீ போய் கம்பத்தான ஒளிர. யோ அதெல்லாம் இருக்கட்டையா. சொந்தக்கார் வராங்க. நீ யாரு வருதா? எங்க அண்ணன் எங்க அண்ணி எங்க அண்ணன் பொண்ணு 3 வருதுக்கும். அண்ணன் வேலைக்கு ஆகாது, அண்ணி வேலைக்கு ஆகாது. அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கும்? என்னது அண்ணன் பொண்ணு எப்படி இருக்குமா? டேய் தேவையா பேசாதடா, போடா போய் பாடுறா. யோ இவ்வளவு நாளா ஒண்ணுக்கு ஒன்னா பழகிறான். உங்க சொந்தக்கார இன்ட்ரோடியூஸ் பண்ணியா?
டேய் நானா உங்க சௌகாசமா சொல்லிட்டு ஊரு விட்டு போலாம் பாக்குறேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றேன். யோ அங்க வராங்கன்னு உன்னால சமாளிக்க முடியாது தானே ஓடுறா அந்த செலவுலாம் நான் எடுத்துக்கிறேன்யா. டேய் விஷயம் தெரியாம இதெல்லாம் பேசாதடா வேணாம். எனக்கு வேணாம். என்னது உங்க அண்ணன் பொண்ணு வாழ்வதும் பெண்ணாலே நீ தாழ்வதும் பெண்ணாலே வீவதும் பெண்ணாலே நீ போவதும் பெண்ணாலே. அட பப்பாளி பழம் வாயா நான் உங்க சொந்தக்காரங்க எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேனியா? டேய் உன் நல்லதானே சொல்றேன் புரிஞ்சுக்க போடா போய் போய் பாடுறா. அதெல்லாம் முடியாது. அவங்க வரப்போற செலவு நான் பாத்துக்கிறேன் உன் செலவு நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றா? ஏன் செலவு பாத்துக்கிறேன்றியா அப்புறம் பேசி மாற மாட்டியா? நாக்கு ஒண்ணு மூக்கு ஒண்ணு வாய் ஒண்ணு பேச்ச மாறவே மாட்டேன். சரி ஓகே ஒரு 2000 ரூபாய் கொடு. இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸ் மிச்சத்தை அவங்க வந்து போயிட்டு நான் பாத்துக்கிறேன். 1000 ரூபாய் யார் தரல என்ன இதுக்கு தான் நடக்கும். சரி வா உட்காரு. சரியா உங்க அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கான் நல்லா இருக்குமா? இருக்கும் என்ன பட்டும் படாம சொல்ற காஞ்சாமேனா நல்லா பளிச்சுன்னு சொல்லு. பளிச்சுன்னு சொன்னா என்னத்த சொல்றதா நல்லதாம்பா இருக்கான். என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்? அவனை பேசிட்டான் பறந்து விரிந்த மனசோ. அது என்ன மனசோ நீ கம்முனு அது வர நேரம் ஆச்சு. அங்க பாருப்பா இதெல்லாம் லாரி நின்றுக்குத தள்ளி வராங்க. லாரியா? என்ன ஏன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர்றீங்க? கம்முனு வந்துடுச்சு. ஏ இது லாரி மாதிரி இல்லையா வேற எதாவது மாதிரி இருக்குதா? கிட்ட வரும் பாரு. என்ன தம்பி இங்க உக்காந்துக்கிற? இல்லண்ணா சும்மா பின்னாடி கேட்டு பேசிக்கிறான். ஏய் நான் அண்ணான்றா. அண்ணா நாம அயோக்கிய பையன் நான் சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. குழந்தைனார என் பொண்ணுக்கு இனிமே நீதான் பொறுப்பு. அவளுக்கு நல்ல வாய்க்கா நீதான் புடிச்சு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் யோ நான் சொல்றியா? என்ன சொல்றதுன்னா அப்போ போறேன்னா நீ தான் 1000 ரூபாய் வந்து புடிச்சு வச்சுங்கிற. இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் நடக்குதா? தம்பி என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா புடிச்சு கொடுத்தா போதும். இருனா ஒரு நல்ல மாப்பிள்ள மாட்டிக்கிறாரா? அம்மா கனகா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? ஏய் அது பேரு கனகாவா? கனக வெள்ளி அது கோயில இருந்தே கணக்கு செல்லமா கூப்பிட்டோம். கணக்குன்னு செல்லமா கூப்பிட்டீங்களா? அந்த 1000 ரூபாய் கூட. நேத்துக்கு 1000 ரூபாய் கேக்குறா அதெல்லாம் தர முடியாது. ஏய் சித்தப்பா கிட்ட எதுனா கேளாண்டி. சித்தப்பா எனக்கு ஏத்த மாப்பிள்ள எதாவது கிடைப்பாங்களா? இருமா அத பேசிக்கிறல்ல. இவர் யார் சித்தப்பா? செம ஸ்மார்ட்டா இருக்காரு. எங்க அண்ணன் பொண்ணு உனக்கு பிடிச்சிக்கிறா? புடிச்சு போச்சா? எனக்கு வேணாம் நீ 1000 ரூபாய் கூட. என்னடா இப்போ நான் அப்போன்னு பேசுற இதெல்லாம் என் குடும்ப வழக்கத்துல ஒத்து வராது. அதான் சொல்றேன் நான் ஒதுங்கிக்கிறேன். நான் ஒத்து வர மாட்டேன் உங்க குடும்பத்துக்கு. சித்தப்பா அந்த பையன் நல்லா இருக்கிறான் அவனே எனக்கு கட்டி வச்சுறேன். என்ன ஒண்ணு தென்னை மரத்துல கட்டி வச்சு ஒரு 10 நாள் கூட அடிங்க. இது மட்டும் எனக்கு வேணாம். என்னடா பாட்டுலாம் பண்ணி வேணான்ற? நான் பள்ளி மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் இது பள்ளிக்கூட மாதிரி இருக்குதாடா. ஏய் இந்த மாப்பிள்ள நல்லா காமெடியா பேசுறாரு. இவரே கல்யாணம் பண்ணிக்குமா? சரிமா சரிம்மா சரிம்மா நான் தான் சொன்னல என்ன 10 நாள் கட்டி வச்சு கூட அடிங்களா. எங்கடா போனா அந்த மூதியாக தேடிக்கிட்டு கடற்கறதாக்குது அங்கதான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. வா போய் பாக்கலாம். உனக்கு கெஞ்சி கேக்குறேன் என்ன விட்டுற. எனக்கு நீதான் வேணும். என்ன ஆச்சா? டே நண்பா நான் வாய் விட்டு மாட்டிக்கிண்டா. என்ன வாய் விட்டு மாட்டீங்கயா? என்ன கரும்பு மிஷின்ல வாய விட்டு மாட்டீங்கயா? என்ன டேய் நைனா அது இல்ல வேற விஷயம். வேற விஷயமாவா? நைனாவா? நமஸ்காரம் மாமா. பாரு எங்க அண்ணன் பொண்ணு எவ்வளவு மரியாதையா பேசுது. யாருமா நீ இப்படி குனிற? உங்க வீட்டுக்கு வர போற மருமவ. என்ன ஆச்சுன்னா லவ் பழுகுதா? என்னடா இந்த வேலை கூட பண்றியா? யோ நைனா தெரியாம மாட்டிக்கிறியா என்ன காப்பாத்தியா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா இருக்குதாடா நண்பா? அதெல்லாம் தப்பு. கரெக்டா சொன்னப்பா. நீங்க யாரு? பொண்ணுக்கு அப்பா உங்க நண்பனுக்கு மாமா. கோமா ஸ்டேஜ் வந்து கோளாரங்க குரங்கு மறிக்குது உன் மண்டை. என்ன தலை வரணுமா? வாரிக்கோ பூரி விட்டுற போறேன் தலை கொஞ்சம் நிமித்து. ஏம்பா ஆன் தாச்சி போட்டு போச்சு கடற்கரை கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணுப்பா. வெடி பூசி போட்டு அப்படியே. என்னடா மெனி பூச்சி போடுவோன்றா? நீ தான் எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. சொன்னேன் அது அப்பவே சொல்லிட்டேன். இப்ப வேணாம் தானே சொல்றான். வேணுன்றதுக்கோ வேணான்றதுக்கோ பொண்ணுங்க நான் கிள்ளுகிரி ஆயி போச்சா? கேளுங்க நல்லா கேளுங்க மனசே கஷ்டமா இருக்குது. நீ கவலைப்படாதமா காயத்ரி சாம்பிராணிக்குது இல்ல அது நல்லா மோந்து பாரு மனசு கஷ்டம் எல்லாம் போயிடும். காய்கறி சாம்பிராணி மூந்து பார்த்தா மனசு கஷ்டம் போயிடுமா? யோ எங்க அண்ணன் பொண்ணு மனசை கெடுத்து வச்சிருக்கேன் உன் பையன். நான் மஞ்ச கத்து வச்சா என்ன பேசுற நீ? பாரு என்னதான் நான் சின்ன மாமனாரு கையேடு 4 பேர் வந்தா உனக்கு கரிசி வேறு போடுவேன். சரி விடுறா மாவன உன் சைஸுக்கு இந்த அம்மா சைஸுக்கு கரெக்டா தாங்குது கல்யாணம் பண்ணி விட்டுறேன். இப்படியே பேசினீரு உன் மூக்குல கட்டிங் பிளேட விட்டு கட் பண்ணிடுவேன். உங்க பையன் எவ்வளவு காமெடியா பேசிட்டு இருக்காரு. என் மூக்க கட்டிங் பிளேட்ல கட் பண்ணுவேன்னு சொல்றா அது உனக்கு காமெடி ஆகுதா? நீ ஒண்ணு என் மருமகளா இருக்க வேணாம். ஏண்டி மாமனாருக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்து நடந்துக்கடி. இந்தமா யாரா இதுவே அழகா கதை இதை கட்டிக்கேண்டா. என் பொண்டாட்டி போனா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஓ பர்மிஷன் கேட்டா குடுத்துருவியா? கேட்டா குத்துருவேன். நாடா குடும்பம் இதா? எங்க அண்ணன் குடும்பம் தப்பா பேசாதா?
என்னடா சொல்றான் அந்த ஆளு? கேட்டா குத்துறாராம் கேளுங்க. என்னப்பா அந்த அம்மாவை குடுத்துறியா? எடுத்துட்டு போ. என்னம்மா வா போலாம். போலாமே. அப்ப என் வாழ்க்கை உன் வாழ்க்கைக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? போ அவங்க வீட்டுக்கு போய் கெஞ்சி. மன்னவனே மன்னவனே பாசமுள்ள மன்னவனே என்னவனே என்னவனே எவ்வூருவம் கொண்டவனே. ஐயோ நான் பாட்டுலாம் பாத்தியா? நல்லா பாடம் எங்க அண்ணன் பொண்ணு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் பாட நீங்க ஆட நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். இதை விட என்னடா உனக்கு? கால் ஃபுல்லா டான்ஸ் ஆடி பாடி பாடி சம்பாதிக்கலாம். மாப்பிள்ள எங்க பொண்ணை கட்டிக்க மாப்பிள்ள. ஏய் கட்டி காப்பர் மூஞ்சியா போ டலப்பா. டேய் என்னடா அந்த அம்மாவை கேள்வி கேட்கற? டேய் அந்த பொண்ணு வாழ்க்கை உன் கையில ஒழுங்கா வச்சு காப்பாத்து. எங்க வச்சு காப்பாத்துட்டா? உட்காரோடலாம் சிமெண்ட் தர பள்ளமாயிடம் போலுக்குதா? இது தர போட்டுக்க மாட்டல. நீ கொஞ்சம் வாயை மூடினுங்கிறியா? நான் அவங்க கிட்ட தானே பேசினுக்கிறேன். டேய் இப்ப நீ கடைசியா என்னடா சொல்ற? நோ நான் சொன்னது தப்பு தானா? மன்னிச்சுக்கண்ணா. மன்னிச்சுக்கவா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க மாட்டியா? அப்ப போடா டப்பாயா நான் ஓடிடுறேன். புடிமா மாப்பிள்ள ஓராம புடிய. என்னங்க என்னங்க அவனா வந்து கேட்டான், அவனா பேங்க்னு வர்றான். சொன்னா கேட்டா தானே. என்னப்பா என் பையனை ஓட்டா உன் அண்ணியும் ஓடி போச்சு. எனக்கு வருத்தமே இல்ல. அட தபால் பெட்டி மாட்டியா? உன் பொண்டாட்டி தானே ஓடிச்சு. அது இதுக்கு முன்னாடி நிறைய தானே ஓடிக்குது. அது உனக்கு புதுசு. எதுவும் கேட்க மாட்டியா ஓடனாக்கா? 5 ரூபா 10 ரூபா செலவு போகணும்னு கேட்பேன், அதுவும் குத்துட்டு போயிடா. மான கட்டவன இது மாதிரி ஊருக்குள்ள ரொம்ப பேர் துப்பிட்டாங்க. நீதான் பைசு. உங்ககிட்ட போய் நான் பேசினுக்கிறேன் பாரு. யோ வாயா உன் பையனை போய் புடிச்சுன்னு வரலாம். தம்பி உங்க அண்ணி வந்த வீட்டாண்டே சேர்க்காத. நான் ஜாலியா இருக்க போறேன். போய் தொலை, நான் போய் டிவியாவது பாக்குறேன். பாக்கெட்ல 1000 ரூபாய்க்கு நம்ம கடைக்கு போ. என் மேல் என்னடி கோபம் நெருப்பா எரிகிறது. ஹாய் இந்த குடிகாரங்க தொல்லை தாங்கவே முடியாது. எஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் நேம்? பேரை சொன்னா குறைஞ்சிருப்பாரு. சொல்லுமா. செருப்பு பிஞ்சுக்கும். பிச்சுக்கிட்டோம், தைச்சிக்கலாம். நம்ம பிரதர் பக்கத்துல தான் கடை வச்சுக்கிறாரு. இந்த குடிகாரங்க தொல்லை தாங்கவே முடியல. போ 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 நீ எங்க வேணா போ. போ 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 நீ ஒன்னே வேணா போ. ஏய் குமாரு, ஒருத்தங்க குடிச்சிட்டு கலாட்டம் பண்றாடா, பயமா இருக்குதுடா. உன்னை பார்த்து தான் நாங்க பயப்படணும். நீ என்ன பார்த்து பயப்படுறியா? டேய் பாரு ஓவரா கலாட்டம் பண்றாடா, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாடா. வாடா குமாரு வா, காப்பாத்து இந்த அம்மாவை. ஐயோ டைம் ஆச்சு. அண்ணா 76 வந்துச்சாண்ணா? 86 வந்துக்குது. நீ என்ன 76 இருக்கிற? காலையிலேயே குடியா? இவங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. சிஸ்டர் காலையிலே குடிச்சிட்டு கலாட்டம் பண்றா சிஸ்டர். தெரியுதுங்க பார்த்தாவே. சிங்கிச்சான் சிங்கிச்சான், சகப்பு கலர் சிங்கிச்சான், நீல கலர் சிங்கிச்சான். டேய் இருடா, என் ஆள் வருவான், வந்து வாய வடிக்க போறா. இரு ஓடிக்கிட்டோம். என்ன இப்போ? விடுங்க சிஸ்டர், குடியார்கிட்ட என்ன பேச்சு? சிஸ்டர் 76 வந்துச்சுங்களா? தெரியல சிஸ்டர், நானே இப்பதான் வந்தேன். நம்ம பஸ் என்ன வந்துச்சு? வஞ்சி 5 பஸ் வந்துச்சு. ஹே காலையிலே போட்டியா? காலையிலேயே குடிச்சுக்கிறான் ஆளு. குடும்பம் அவன் பேச்சு போவாது. பயங்கர போற கண்ணாக்குறான். எங்க ஆள் வந்து அவன் மண்டே உடைக்க போறான் பாரு. என்ன குடியாரம்லாம் அவன் இருக்கட்டும், இப்ப வருவான் பாரு. சண்டையா நடக்க போகுது. ஆமா, அவன் செம்ம கோவத்தோட வரான். ஏய் வர சொல்லு, சொம்ம கோவத்தோட வரான்னு சொல்லிக்கிறேன். ஏப்பா பொம்மைட்டு ஏப்பா பிரச்சனை பண்ற? வந்தமா குற்றமா போனமான்னு இருக்குன்னு. டேய் குலாப் ஜாம் பண்டியா, வந்தியா நின்னியா யாருனியா போயினேரு, எனக்கெல்லாம் அறிவுரை சொல்லாத. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர். யோ நைனா, என்னயா காலையில வந்து குடிச்சுட்டு நின்னுட்டுக்கிற? என்ன அந்த குண்டு பொம்மல அடிச்சுடா, மனசே கஷ்டமா இருக்குது. அடிச்சா? இந்தாமா யாருமா 2 பேர்ல எங்க அப்பா வச்சுத? ஏங்க அடிக்கல, அந்த ஆள் தான் குடிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கான். நான் தகராறு பண்ணா சொல்லிட்ட மாண்ட சொல்லடா. சொல்றா என்ன போட்டுருவேன். தகராறு பண்ணல கேட்டுருப்பா, நான் தகராறு பண்ணல. அந்த குண்டு போடுறதா என்ன ஈத்து தள்ளி அந்த கல்லு மேல தள்ளி இப்பெல்லாம் வச்சுச்சுப்பா. இப்பெல்லாம் ஓடிச்சு. என்னமா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க அப்பாவை? போய் அந்த ஆள் தான் என்ன வம்புக்கு அவன் போய் சொல்றான். போய் இந்த ஆள் சொல்றாரு ஓகே, இந்த ஆளும் போய் சொல்லுவாரா? என்னமா பேசுற நீ? சிஸ்டர் நீங்க தானே பாத்தீங்க, அந்த ஆள் தான் வம்புக்கு தான். அவர்கிட்ட சொல்லுங்க. நான் பார்க்கவே இல்லைங்களே. நீங்க பார்க்கவே இல்லையா? பாருப்பா, வேணுமுன்னே அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி கிடைக்குது. நீ கவனம் இருப்பா. நேர்ப்பா காலையில வந்து நிக்க சொன்னது. ஏமா அதை பாருமா, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் செலவு காசு எடு. யோ என்னயா நீ அப்பன் புள்ளி வந்து பிளாக்மெயில் பண்றீங்களா? சிஸ்டர் சண்டெல்லாம் வேணாம், லோக்கல் ஆளுங்க. லோக்கல் என்ன பயந்துருந்தோமா? கொஞ்ச நேரத்துல ஆள் வருவான், எல்லாம் என்ன போறீங்கன்னு பாருங்க. நாங்களே எங்க பக்கா லோக்கலு, இன்னொருத்தன் ஆள் வந்து நல்லா கீச்சிட போறான். நானு அவன் ஆள் வந்தான்னா லெப்ட் ஒண்ணு ரைட் ஒண்ணு குத்து இந்த கொம்புல மாட்டினோன்னா. நீ கம்னு இருந்தேனா வரட்டும், அவன் ஆளு பாத்துக்கலாம். எங்க பிரச்சனை எல்லாம் எதுக்குங்க? தெரியாம பேசிட்டான், கொஞ்சம் மன்னிச்சுட்டுருங்க. மன்னிப்பு அவருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. புரியுதா? ஏடிடிசி பாலிசி. அப்பா உங்க அப்பா கூட்டு போப்பா.
யோ அந்த குண்டு பொம்பளை எங்க அப்பாவை கீழே தள்ளி எங்க அப்பா இடுப்பெலும்பெல்லாம் வச்சுக்குது. எப்படி எங்க அப்பாவை கூட்டிட்டு போக சொல்ற நீ? இதுவும் வாஸ்தவமான பேச்சுதான். டேய் தபால் மண்டையா, நான் இப்ப ஏன் தள்ளனா நீ வாஸ்தவம்னு பேசுன்னு சொல்லிட்டு இருக்க? அதுவும் கரெக்டா, நான் பார்க்கவே இல்லையே. ஏய் பார்த்தேன். ஆமா ஆமா பார்த்தேன். நைனா இப்ப யார் வந்தாலும் நான் உண்டு இல்லன்னு பண்றேன், நீ கவலைப்படாத நைனா. மாப்பிள்ள யாரே கலாய்ச்சிக்கிறானுங்க மாப்பிள்ள. நீ விடு மாப்பிள்ள, எவன் பார்த்து 2 தட்டு தட்டிடலாம். ஏ மாமே இங்க என்னடா பண்றா? ஆமாமே எங்க அப்பா மேல ஒரு குண்டு பொம்பளை கை வச்சுக்குது மாமே. எவா அவா? ஏ குமாரே, ஈரே இங்க பிரச்சனை முடிச்சுட்டு வரேன். யாரு உன் மேல கை வச்சுதா? ஏய் அந்த பொண்ணு தான்டா. ஏ குமாரே, நான் கையெல்லாம் வைக்கலடா, அந்த தானே பிரச்சனை பண்ணா. நான் தான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்ல. ஓஹோ நீதான் அவங்க ஆளப்பா. டே மாமி, நான் உங்க அப்பா தான் என் காலி கிட்ட பிரச்சனை பண்றான் போலுக்குதா. வாழ் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு நாங்க பிரச்சனை பண்ண போறோம்? ஏன்னா காசை வாங்கி கொடு. மாமி ஏன் ஆளுடா? இங்க பாரு மாப்பிள்ள, ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் காசை வாங்கி குத்துடணும். இந்த பார் தங்கச்சி, என் மச்சானோட ஆள் ஆயிட்டே நீ. காசு குத்துரு, எங்க அப்பாவை கூட்டினா போயிடுறேன். ஏய் என்ன லோக்கல் வந்துட்டு மிரட்டுறீங்களா? காசு கொடுக்கணும் போங்கடா. ஏமா பிரச்சனை? ஏதாவது காசு கொடுத்து முடிச்சுடுமா? ஏய் நான் என்ன பண்ண அவனுக்கு காசு கொடுக்கணும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? என் வடி காசியா ஏன்னா காசு கொடுத்து விடுமா, நம்ம பசங்களா ஆயிடுச்சே. ஒன்ன போய் லவ் பண்ண பாருடா. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், என்கிட்ட பேசாதடா. ஏய் என்ன தப்புன்னு இப்படி கோவப்படுறா? சண்டை போடுன்னு பார்த்தா அவன் கூட சமாதானம் போறியா? ஐ ஹேட் யூ. ஹாய், ஐ அம் சிங்கிள். நானும் சிங்கிள் தான். ஓவோமா ஊர்வலம். பல்லு கொட்டிக்கோ. மாப்பிள்ள அந்த ஆளுக்கு ஏற்கனவே கொட்டி போய் கிடக்குது மாப்பிள்ள. நீ கொண்டுறா. இங்க பாருப்பா, அது ஏதோ ஓகே சொல்லிக்குது, நீங்களா தலையிடாதீங்க. தலை ஃபுல்லா ஒய்க் ஆகுது, அவனே ஓகே சொல்லுவா. அது என்னோட இஷ்டம். நீங்க வாங்க டார்லிங், நம்ம போலாம். மாப்பிள்ள என்னடா போயிட்டா? சரி விடு, அந்த சவுப் கலர் பொண்ணை லவ் பண்றியா? ஐயோ நான் இல்ல. ஏய் உனக்கு குல் பேசி போண்டா பஜ்ஜி வாங்கி தரேன். ஏன் நான் வாங்கி தர மாட்டேனா? அதே போண்டா பையா கம்முனரு. ஹாய் how are you? ஐயோ நான் இல்லப்பா. டேய் தத்ரு முச்சுனே, எனக்கு கட்சில ஒரு ஆளு அதுவும் போயிச்சாடா. கவலைப்படாத, இருக்கிறவனுக்கு ஒரு ஆளு, இல்லாதவனுக்கு பல ஆளு. மாப்பிள்ள நீ வருத்தத்துல இருப்ப, வண்டியில ஏறு, நம்ம போய் பார்ட்டி கொண்டாடலாம். டேய் பிச்சுட்டு பாட்டி கொண்டாடலாமா? சோகத்தை மறக்கிறது தான் சொர்க்கம் இருக்குது மாப்ள, வா போலாம். டேய் உங்கள மாதிரி நட்பு இருந்தா எல்லாரும் வாய்க்கும் உருப்புட்டுறா. ஏறு 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 ஏறு, ஸ்ட்ரைட்டா விடுறோம் அவனை கவர்மெண்ட் கம்பெனிக்கு. நீ வா நைனா போலாம். சரி மாப்பிள்ள. மதுகிலே